சூரத்துல் குரைஷ். லி ஈலாஃப் அப்படின்னா, ஈலாஃப்னா ஆசை, ஆசை, விருப்பம், இஷ்டம் என்னாலும் வச்சுக்கலாம். அப்ப லீனா இக்கு, இக்காகன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப லி ஈலாஃப் விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது இக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு. யாருக்கு? குரைஷ் குரேஷியர்களுக்கு ஆசையை அல்லது விருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு. ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷித்தாஇ வஸ்ஸைஃப். இந்த சூரா வந்து ஒரு வியாபாரத்தை பத்தின, குரேஷியர்கள் வந்து எப்படிலாம் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூரா இது. அப்ப ஈலாஃபிஹிம் அவர்கள் எப்படி விரும்பினாங்க அப்படின்னா, ரிஹ்லத்தஷ் ஷித்தாஇ வஸ்ஸைஃப் கோடை காலத்திலும் நம்ம பிரயாணம் செய்யணும், குளிர் காலத்திலும் நம்ம பிரயாணம் செஞ்சு நம்ம வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாங்க. அதனால அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வியாபாரத்தின் மீது ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். உஸ்தாதா ஆஹ் ரிஹ்லத்த அந்த இதோட சிங்குலர் என்னது உஸ்தாதா? ரிஹலத்தினாலே பயணம்னு அர்த்தம். இல்ல அதோட ஒருமையும் அதேதானா? ஒருமே அந்த ரிஹ்லத்துன் அப்படின்னா பயணம், பெண்பாலா வந்திருக்கு. ஓகே. பெண்பால் இஸ் ரிஹ்லத்தஷ் ஷித்தாஇ வஸ்ஸைஃப் பல் யஅபுது. அப்போ நீங்க வந்து வியாபாரம் செய்வதையும் இந்த குளிர்காலத்திலையும் நீங்க பனிக்காலத்திலையும் நீங்க வந்து என்ன செய்றீங்க, வியாபாரம் செய்வதை மட்டும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபல் யஅபுது நீங்கள் இறைவனை வணங்குங்கள். ஃபல் யஅபுது இறைவனை வணங்குங்கள். ரப்ப இறைவனை, ஃபல் யஅபுது இறைவனை வணங்குங்கள். ரப்பனா இறைவனை. ஹாதல் பைத் இந்த வீடு, பைத்துல்லானா வீடுன்னு தான் அர்த்தம். பைத்துல்லானா அல்லாஹ்வுடைய வீடு. அந்த காபத்துல்லாக்கு பைத்துல்லா, மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்ட்டு நிறைய பேர், காபத்துல்லா அப்படின்னு 3 பேர் இருக்கு. ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் இந்த வீட்டினுடைய இறைவன் அப்படின்னா அந்த காபாவை குறிக்குது. இந்த காபாவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அதாவது நம்ம நினைக்கிறோம் நம்ம குளிர்காலத்திலயும் நம்ம பனிக்காலத்திலும் நம்ம பயணம் செஞ்சா மட்டும்தான் நமக்கு பொருட்கள் கிடைக்கும். நான் அல்லாஹ்ல திருமறை சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய முதுகுல அதனுடைய சாப்பாடை, அதனுடைய உணவை தூக்கி சுமப்பதில்லை, மாறாக நாமே உங்களுக்கும் அவங்களுக்கும் உணவளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுறான். அல்லதி நீங்க நீங்க பயணம் செய்வதிலே குறிக்கோளாக இல்லாம நீங்கள் வணங்குங்கள். ரப்ப ஹாதல் பைத் இந்த வீட்டிலோட இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், அத்தஅமஹும் அவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். மின் ஜூஇன் பசிக்கு நீங்க பசியில இருக்கும்போது அவன் தான் உங்களுக்கு உணவளிக்கிறான். வ ஆமனஹும் இன்னும் அவன் உங்களுக்கு அபயம் கொடுக்கிறான். மின் ஹவுஃப் பயத்திலிருந்து உங்களுக்கு அபயத்தை கொடுத்து நீங்க பசியின்பது உங்களுக்கு சாப்பாடையும் அவன் தான் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். உஸ்தாதா ஜூனா என்னது? ஜூனா பசி. அது அபயமளித்தானோட சிங்குலர்? அத்தாம இது செகண்ட். அத்தாமன உணவளித்தான். ஆமன ஆமன அபயமளித்தான். ஓகே உஸ்தாத். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.